சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் வலுவிழந்த போதிலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. திங்கட்கிழமை திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கனமழை என முதலில் கூறியிருந்த வானிலை மையம் பின்னர் சென்னை, திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் விடுத்தது. கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சென்னை உட்பட 4 மாவட்டங்களிலும் பள்ளி, கல்லூரிக்கு சென்ற மாணாக்கர்கள் நனைந்தபடியே சென்று வீடு திரும்பினர். இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இந்நிலையில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள 4 மாவட்டங்களிலும் இன்று நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக பருவத் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று இன்று நடைபெற இருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் பகல் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை நள்ளிரவிலும் தொடர்ந்தது. டிட்வா புயல் வலுவிழந்த போதிலும் சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் பல மணி நேரமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. இதனால் சென்னை மாநகர் மற்றும் புறநகரில் விடிய விடிய மழை கொட்டி தீர்த்தது. சென்னை மெரினாவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் ஆபத்தை உணராமல் கடற்கரையில் மக்கள் கூடினர். பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சரி சும்மா நேச்சுரல ரசிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். புரசைவாக்கம், பெரம்பூர், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் பெருங்களத்தூர் GST சாலையில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மழையால் பாதிக்கப்பட்ட திடீர் நகர், ஓட்டேரி, தானாதெரு, புரசைவாக்கம், நல்லா கால்வாய் உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளில் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநகராட்சியின் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்று அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பித்தார். சென்னை மாநகரம் முழுவதும் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் தியாகராய நகரின் வசுல்லா சாலையை மழைநீர் சூழ்ந்தது. கடைகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் வியாபாரிகள் கவலை அடைந்தனர். அடையாறில் காற்றுடன் பெய்த அடைமழையால் சாலை ஓரம் இருந்த மரங்கள் விழுந்தன. பசுமை வழிச்சாலையில் விழுந்த மரங்களை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். கோயம்பேட்டில் சந்தை சாலையில் 2 அடி உயரத்திற்கு நீர் தேங்கிய நிலையில் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே பெரம்பலூரில் மழை பாதிப்புகளை மேயர் பிரியா ஆய்வு செய்தார். இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாகவும் கெனால் பகுதி மூலியமாகவும் சிட்டியுள்ள இருந்து வெளியேற்ற பணியில முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம். சென்னை மெரினாவில் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்ட நிலையில் தடையையும் மீறி சிலர் அங்கு கூடினர். தொடர் மழையால் ஆவடி அருகே கோவில் பதாகையில் கிறிஸ்ட் காலனியில் உள்ள 5000 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. கோவில் பதாகை ஏரியின் உபரிநீர் காலனிக்குள் புகுந்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக தெரிகிறது. மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டதால் குழந்தைகள், பெரியவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரு முட்டியாக தண்ணி நிற்கிது சார். இது லாஸ்ட் இயரே பார்த்தாங்க, ஆனால் ஒன்றும் சரி பண்ணவே இல்லை சார். அப்படியே தான் சார் இருக்குது தண்ணி. 4 இயர்ஸாக நாங்கள் இந்த மழை பெஞ்சிச்சா ஃப்ளட் வச்சுனா கண்டிப்பாக வெளியே போக முடியாது. ஏரி தண்ணியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு முட்டி வரைக்கும் தண்ணி நிற்கிது. வெளியே போய் எதுவுமே வாங்க முடியாது. எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஆவடி புதிய கன்னியம்மன் நகரில் மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இங்குள்ள 6 பிரதான சாலை உட்பட 40க்கும் மேற்பட்ட தெருக்களில் வெள்ள நீர் ஆறாக ஓடியது. பூந்தமல்லியில் அரசு மருத்துவமனை அருகே சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. இதனால் வாகனங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜலட்சுமி நகர் 2வது சாலையில் கனமழை காரணமாக மழைநீர் வெள்ளம் போல ஓடியது. சாலையை சுற்றியுள்ள வீடுகளுக்குள்ளும் மழைநீர் சென்றதால் குடியிருப்பு வாசிகள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சியின் 146வது வார்டு பகுதியான ஆலப்பாக்கம் MGR நகரில் 3 தெருக்களில் உள்ள சுமார் 200 வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து துர்நாற்றம் வீசியதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். கனமழை காரணமாக சென்னை ECR பகுதி சாலையோரங்கள் பார்க்கிங் பகுதிகளாக மாறின. தொடர் மழையால் வடசென்னையின் ஜவுளி வியாபார மையமான வண்ணாரப்பேட்டையில் முழங்கால் அளவுக்கு நீர் தேங்கியது. ஸ்மார்ட் சிட்டி பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆங்காங்கே உள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது.
பழைய மகாபலிபுரம் சாலையில் சோழிங்கநல்லூரில் பேருந்து நிறுத்தத்தில் நீர் தேங்கிய நிலையில் பயணிகள் தவிப்புக்குள்ளாகினர். தேங்கிய நீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர் மழை காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையை மக்கள் பார்க்கிங் பகுதியாக மாற்றினர். திருவான்மையூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை ஆகிய தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்க தொடங்கிய நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தங்களது கார் உள்ளிட்ட வாகனங்களை மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் நிறுத்தியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பயிர் பாதிப்பிற்கான கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மழை விட்டும் வெள்ளம் வடியாததால் 5000 ஏக்கர் விளைநிலங்கள் கடல் போல காட்சியளிக்கின்றன. டிட்வா புயல் காரணமாக ஆதிரங்கம், நாகலுடையான் இருப்பு, பிச்சன் கோட்டகம், கட்டிமேடு, தென்பாதி, மேல்மருதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 20 முதல் 40 நாட்கள் ஆன 5000 ஏக்கர் பரப்பளவிலான இளம் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கின. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் உரிய இழப்பீடு தர விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இழப்பீடு தொகையை கொடுக்கணும். ரெண்டாவது, நாங்கள் வாங்கின பயிர் காப்பீடு தொகையும் கொடுக்கணும். மூணாவது நாங்கள் வாங்கின கூட்டுறவங்களை வாங்கின கடனையும் தள்ளுபடி செய்யணும். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வடகரை, வங்காரமாவடி, சந்தைவெளி, கோகூர், சீத்தாம்பேட்டை, ஆனைமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக சுமார் 2000 ஏக்கருக்கும் அதிகமான தாளடி நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கடந்த ஆண்டு கணக்கெடுப்பு பணி எடுத்ததுக்கு நிவாரணம் கொடுக்காம இருக்காங்க. காரணம், கூடுதலான நிலம் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி வந்த ஒரு கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் தொகையை அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. அதையும் எங்களுக்கு கொடுக்கணும். பயிர் சேதங்களை டிஜிட்டல் முறையில் கணக்கிடுவதை தவிர்த்து நேரடியாக நடத்த வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சிதம்பரம் அருகே பெய்த கனமழையால் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. கனக்கரப்பட்டு, நற்கந்தங்குடி, குமாரமங்கலம், பசப்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பில் நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்தது. வீராணம் ஏரியின் வடிகாலாக உள்ள வெள்ளியங்கால் ஓடை வழியாக வடியும் தண்ணீர் பிச்சாவரம் உப்பனாற்றில் வடிந்து வரும் நிலையில் அங்கு ஆகாய தாமரைகளால் தண்ணீர் விளைநிலத்தில் புகுந்ததாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த தண்ணி வடிகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா வடிவைக்கெல்லாம் சரியா தூர்வாரல. இதேபோல் சீர்காழி அருகே எடமணல், கோனையாம்பட்டினம் உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் சுமார் 1500 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. பாதி தூர்வாராம இருக்கிறதால தண்ணி அடைச்சிக்கிட்டு சரியா மழை தண்ணி வடிய மாட்டேங்குது. பாதிப்புகளை அளவிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புக்கான இழப்பீடுகளை விரைந்து வழங்கிட மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரண நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நெற்பயிர் மற்றும் இதர பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கி அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய இடங்களில் வெள்ள நீர் வடிவதற்கான அனைத்து பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பெய்த மழையின் காரணமாக 33% மேல் பாதிக்கப்பட்ட 4235 ஹெக்டேர் வேளாண் பயிர்கள் மற்றும் 345 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய நிவாரணம் வழங்கிடவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதேபோல வீடுகளின் சேதங்கள், மனித உயிரிழப்புகள், கால்நடை உயிரிழப்புகள் போன்றவற்றுக்கான இழப்பீடுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு மாவட்டங்களில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரவும் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பூந்தமல்லி அருகே சர்வீஸ் சாலையில் குளம் போன்று மழைநீர் தேங்கியது. சென்னை அருகே பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீரில் கார் ஒன்று சிக்கிக் கொண்டது. தொடர் மழை காரணமாக வேலப்பன் சாவடி அருகே சர்வீஸ் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. இந்த நீரில் கார் ஒன்று சிக்கிக் கொண்டது. காரை ஓட்டுநர் எடுக்க முயற்சித்த போதும் முடியாத காரணத்தால் அவர் காரை விட்டு வெளியேறினார். வேலப்பன் சாவடி சர்வீஸ் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். வெள்ள நீரை தடுக்க தனியார் லாரி ஷோரூம் நிர்வாகம் 500க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகளை வாசலில் தடுப்பாக அடுக்கி வைத்தது.
அம்பத்தூர், திருநெஞ்சவூர், திருமுல்லைவாயல், பட்டாபிராம் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், திருமழிசை, குன்றத்தூர், மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. ராமாபுரம், மதுரவாயல், வானகரம், திருவேற்காடு, போரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் பள்ளி மாணவர்களும் சாலையில் சென்ற பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். டிட்வா புயல் வலு குறைந்த போதும் சென்னையில் தொடர்ந்து மழை கொட்டி தீர்த்தது. வியாசர்பாடி ஜீவா நகரில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர். புளியந்தோப்பு பட்டாளத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்குள் வெள்ளம் புகுந்ததால் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனைத் தொடர்ந்து மின் மோட்டார் மூலம் தண்ணீரை மாநகராட்சி ஊழியர்கள் வெளியேற்றினர். புதுவண்ணாரப்பேட்டை காமராஜர் சாலையில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு சாலையில் ஓரடிக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் கல்லூரிக்கு சென்ற மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை கிண்டியில் ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேகரிப்பு குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டியில் ரேஸ் கிளப்பிற்கு வழங்கப்பட்ட நிலத்துக்கான குத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு மீட்கப்பட்ட இடத்தில் 118 ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பசுமை வழி பூங்கா மற்றும் மாநகராட்சி சார்பில் மழைநீரை சேமிக்க 4 குளங்கள் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரேஸ் கிளப் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையே நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் முகமது ஷஃபீக் அமர்வு கிண்டி ரேஸ் கிளப்புக்கு சொந்தமான இடத்தில் மழைநீர் சேகரிப்பு குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் உடைமை சேதங்களையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சென்னை வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையாக மக்களின் நலன் கருதி இதுபோன்ற திட்டங்கள் தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். அரசு நிலத்தை குறிப்பிட்ட தனிநபர்கள் பயன்படுத்த அனுமதிப்பது மக்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பது போலாகும் என்று கூறிய நீதிபதிகள் தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். கார்த்திகை தீபத் திருவிழா நாளை நடைபெறும் நிலையில் திருவண்ணாமலை நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. திருக்கார்த்திகை தீபத் திருநாளில் 8ஆம் நாள் விழாவில் அண்ணாமலையாருக்கு தேர் ஓட்டிய பிரம்மதேவனுக்கு நன்றி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 8ஆம் நாள் விழாவில் உற்சவமூர்த்தியான சந்திரசேகரர் மற்றும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மகாரதத்தில் தனக்கு தேரோட்டியாக இருந்த பிரம்மதேவனுக்கு அண்ணாமலையார் நன்றி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. அதன் பிறகு சிவப்பு குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய சந்திரசேகரர், விநாயகர் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனிடையே மகாதீபத்திற்கு பயன்படுத்தப்படும் 1500 மீட்டர் காடா துணி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு அண்ணாமலையார் கோயிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. திருவண்ணாமலை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ள நிலையில் அண்ணாமலையார் கோயிலில் கண்களை கவரும் வகையில் சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்துள்ளது. கார்த்திகை தீப திருநாள் அன்று திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டு வந்ததாகவும், ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பிள்ளையார் கோவில் அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்றப்படுவதாகவும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழுமலை, ரமா ரவிக்குமார், சோலைக்கண்ணன் ஆகியோர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இது பழமையான மரபுகளுக்கு எதிரானது எனவும் பக்தர்களின் விருப்பத்திற்கு எதிரானது என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி CR சுவாமிநாதன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இது பொதுநல மனு அல்ல எனவும் உள்நோக்கத்தோடு சில இந்த அமைப்பினரால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தர்கா தரப்பு மற்றும் அவர்களது ஆதரவு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர்.
அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் வாதிடுகையில் இது தொடர்பாக உரிமையியல் வழக்குதான் தாக்கல் செய்ய முடியும் என்பதால் இவ்வழக்குகள் விசாரணைக்கு உகந்தவை அல்ல என கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் ட்ரோன் மூலம் வீடியோ பதிவு செய்ய இயலுமா, தர்காவை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார். பின்னர் இந்த ஆண்டு முதல் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்து உத்தரவிட்டார். மேலும் தேவையான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என காவல்துறைக்கு அறிவுறுத்தினார். இதனை பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வரும் 8ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்குகிறது. குரூப் 4 தேர்வர்களுக்கான கலந்தாய்வு மற்றும் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு வரும் 8ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. குரூப் 4 தேர்வில் தேர்வானவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் தேர்வாணைய இணையதளத்தில் கடந்த அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டது. இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பதவிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வரும் 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கலாக சென்னையில் உள்ள தேர்வாணைய அலுவலகத்தில் இது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்விற்கான நாள், நேரம் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய அழைப்பாணையை தேர்வர்கள் தேர்வாணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுவார்கள் என உறுதியளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்விற்கு குறிப்பிடப்பட்ட நேரத்தில் கலந்து கொள்ள தவறினால் அவர்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் லாரி விபத்துக்குள்ளாகி சிலிண்டர்கள் சாலையில் சிதறியதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. செங்கல்பட்டு இந்தியன் ஆயில் ஏஜென்சியில் இருந்து 357 சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று திருவண்ணாமலை நோக்கி பயணித்தது. செஞ்சிக்கோட்டை அருகே வந்தபோது எதிரே வந்த கார் மீது லாரி மோதியது. இதில் லாரியில் இருந்த சிலிண்டர்கள் சாலையில் சிதறி ஓடின. இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் சாலையில் சிதறி கிடந்த சிலிண்டர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். இந்த விபத்தில் காரில் பயணித்த ஆந்திராவைச் சேர்ந்த பவன்குமார், அவரது தாய் ஸ்ரீதேவி மற்றும் லாரி ஓட்டுநர் குப்பன் ஆகியோர் காயமடைந்த நிலையில் அவர்கள் செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சிலிண்டர்கள் சிதறியதாலும் லாரி மீட்பு நடவடிக்கையாலும் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரபந்தம் பாட வடகலை பிரிவினருக்கு அனுமதி வழங்கிய தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் தென்கலை பிரிவினர் மட்டும் வாழி திருநாமம் 4000 திவ்ய பிரபந்தம் பாட அனுமதி அளித்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் கடந்த 2022ஆம் ஆண்டு உத்தரவிட்டார். இதை எதிர்த்து வடகலை பிரிவினர் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் இரு தரப்பினரும் பிரபந்தம் பாட சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தென்கலை பிரிவினர் மேல்முறையீடு செய்த நிலையில் அந்த மனு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், எஸ் சவுந்தர் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பிரபந்தம் பாட தென்கலை பிரிவினருக்கு என தனிப்பட்ட உரிமை வழங்கி 1915 மற்றும் 1969ஆம் ஆண்டுகளில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை அப்பிரிவினர் தரப்பில் மேற்கோள் காட்டப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வடகலை பிரிவினருக்கு சாதகமாக வழங்கிய தனி நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்தனர். இதையடுத்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் பிரபந்தம் பாட முற்பட்ட தென்கலை பிரிவினரை தடுத்து நிறுத்திய கோவில் நிர்வாகத்தினர் நீதிமன்ற ஆணை இன்னும் கையில் கிடைக்காததால் பிரபந்தம் பாட அனுமதிக்க முடியாது என கூறியுள்ளனர். இதை எதிர்த்து தென்கலை பிரிவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விரைந்து நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி தென்கலை பிரிவினர் கலைந்து சென்றனர். சபரிமலையில் ஐயப்பன் கோயிலில் 15 நாட்களில் மட்டும் 92 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஐப்பசி கடைசி நாளில் நடை திறக்கப்பட்டது. அன்று முதல் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் வருகை தந்து தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர்.
இதன் முதல் 15 நாட்களில் மட்டும் ஒட்டுமொத்தமாக சுமார் 92 கோடி ரூபாய் வருமானமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக அரவண பாயாச விற்பனை வாயிலாக 47 கோடி ரூபாயும், அப்ப விற்பனை மூலம் 3.5 கோடி ரூபாயும், காணிக்கையாக 26 கோடி ரூபாயும் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது சுமார் 33% வருவாய் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஆண்டின் முதல் 15 நாட்களுடன் ஒப்பிட்டால் தற்போது சுமார் 23 கோடி ரூபாய் அதிகமான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. அதேபோல சபரிமலையில் கடந்த 16 நாட்களில் தரிசனம் மேற்கொண்ட பக்தர்களின் எண்ணிக்கை 13 லட்சத்தை தாண்டியது. நாடாளுமன்றத்தில் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் முதல் நாளே மக்களவை முடங்கியது. மக்களவை காலை கூடியதும் ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் உலக கபடி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. भारतीय महिला कबड्डी टीम ने 24 नवंबर 2025 को चीनी ताइपेई को हराकर महिला कबड्डी विश्व कप खिताब जीत लिया है. தொடர்ந்து நேரமில்லா நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். आयोजित तरीके से बाधित करना लोकतंत्र में अच्छी परंपराएं नहीं है. आप अपनी सीट पर विराजें. सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. இதனையடுத்து இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. जगह बहुत होती है, जिसको करना है करते रहें. यहाँ ड्रामा नहीं, डिलीवरी होनी चाहिए. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக பிரதமர் மோடி இவ்வாறு பேசினார். நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய பிரதமர் மோடி, குளிர்கால கூட்டத்தொடர் என்பது ஒரு சடங்கு அல்ல, நாட்டை வளர்ச்சியின் பாதைக்கு அழைத்து செல்லும் முயற்சிகளுக்கு உதவும் நிகழ்வு என்றார். மேலும் மக்களின் பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்புவதில் எதிர்க்கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் தோல்வி பயத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். और दुर्भाग्य है कि एक आध दो दल तो ऐसे हैं जो पराजय भी नहीं पचा पाते. और मैं सोच रहा था बिहार के नतीजे इतना समय हो गया है तो अब थोड़ा समझ गए होंगे, लेकिन कल जो मैं बयानबाजी सुन रहा हूं उनकी, तो उसे लगता है कि पराजय ने उनको परेशान करके रखा है. மேலும் பீகார் தேர்தலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை காட்டுகிறது என்றும் குறிப்பாக பெண்களின் பங்களிப்பு நம்பிக்கையை தருகிறது என்றும் பிரதமர் மோடி பேசினார். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இம்மாத இறுதிக்குள் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 90 ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. கடந்த 27ஆம் தேதி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 89 ரூபாயாக இருந்து குறைந்தபட்ச நிலையை எட்டியுள்ளது. சுதந்திரத்திற்கு முன்பே தொடங்கிய இந்த ரூபாயின் மதிப்பு சரிவு 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மேலும் தீவிரமடைந்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சியின் போது 1990களின் முற்பகுதியில் ஒரு டாலருக்கு நிகராக ரூபாயின் மதிப்பு 22 ரூபாய் 74 பைசாவாக இருந்தது. நரசிம்மராவ் ஆட்சியில் 42 ரூபாய் வரை நீடித்தது. அதன் பிறகு வாஜ்பாய் ஆட்சியில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 43 ரூபாய் 58 பைசாவை தொட்டது. 2013ஆம் ஆண்டு வாக்கில் ஏற்ற இறக்கத்துடன் இருந்தது. மன்மோகன் சிங் ஆட்சி கால முடிவில் 63 ரூபாய் 33 பைசா என்ற நிலையை அடைந்தது. இந்த நிலையில் தற்போது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு டாலரின் மதிப்பு 89 ரூபாய் 41 பைசா என்ற குறைந்தபட்ச நிலையை தொட்டுள்ளது. வெளிநாட்டு பங்கு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்பது மற்றும் அந்நிய செலாவணி சந்தையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆரம்ப கால ஆதரவின்மை உள்ளிட்டவை ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. அமெரிக்க டாலருக்கான தேவை அதிகரித்ததே இதற்கு காரணம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளது. நடிகை சமந்தா பிரபல இயக்குனர் ராஜ் நெடிமோருவை 2வது திருமணம் செய்து கொண்டார். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிப்படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வரும் சமந்தா கடந்த 2017ஆம் ஆண்டு நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பின்னர் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2021ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றனர். இதையடுத்து நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்து வந்த நாக சைத்தன்யா கடந்த ஆண்டு அவரை கரம் பிடித்தார். இந்நிலையில் நடிகை சமந்தாவிற்கும் ஃபேமிலி மேன், பர்சி உள்ளிட்ட பிரபல வெப்தொடர்களை தயாரித்து இயக்கிய ராஜ் நெடிமோருக்கும் இடையே காதல் மலர்ந்ததாக
தகவல் வெளியானது. இதனை இருதரப்பிலும் மறுக்காத நிலையில் கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தின் லிங்க பைரவி கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். எளிமையான முறையில் நடைபெற்ற திருமணம் தொடர்பான புகைப்படங்களை சமந்தா தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். அவருக்கு ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.